நீரிழிவு நோய் மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட அதாவது நம்ம இருக்கிறதுலே நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கான பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலும்புகள் தான். அப்படிப்பட்ட அந்த எலும்புகளே வந்து உறுதி இழக்க செய்யுது இந்த வெள்ளை சர்க்கரை. குறிப்பாக பெண்களை அதிகமாக தாக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு முழுமையான காரணமே இந்த வெள்ளை சர்க்கரை தான். உடல் பருமன், இதய நோய், கண் பார்வை குறைபாடு, கீழ்வாதம், பற்கள் பாதிப்பு இப்படி அச்சுறுத்தும் பல நோய்களுக்கு மூலாதாரமாக இந்த வெள்ளை சர்க்கரை இருக்குதுங்க. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமே நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்சுக்களோட கலவையாக தான் இந்த சர்க்கரையானது பார்க்கப்படுகிறது. ஸோ அதிக பாதிப்புகளை வந்து குறைந்த வயதிலே நம்ம பெற்றுறோம். நம்மளோட பாட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட முன்னோர்களாக இருக்கட்டும், அவங்களாம் 100 வயசு வரைக்கும் இருந்துட்டு போனது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து வாழ்ந்தாங்க. இயற்கையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து இந்த ஒயிட் சுகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது. சர்க்கரை உண்பதால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். 1. நீரிழிவு. வெள்ளை சர்க்கரை இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை திடீரென உயர்த்துகிறது. இதை தான் நமக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக உடல் பருமன். சர்க்கரையில் அதிக அளவு கலோரி இருப்பதால் அதிக உடல் எடையை அதிகரிக்க வழி செய்கிறது. ஆகையால் உடல் பருமன் ஏற்பதற்காக வாய்ப்புகள் உள்ளது. 3. இதய நோய்கள். அதிக சர்க்கரை உட்கொள்வது அந்த சர்க்கரையானது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதனால் இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பு ஆபத்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகளை வழிவகுக்கிறதாக கல்லீரல் பாதிப்பு. நம்ம சர்க்கரை அதிக அளவு எடுக்கிறதுனால அந்த சர்க்கரை வந்து கொழுப்பு ஃபார்மேட்டில் கல்லீரலில் போய் ஃபார்ம் ஆகி நாளடைவில் அந்த கல்லீரலையே வந்து டேமேஜ் அடைய செய்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்லீரல் வந்து மீள்தன்மையுடைய, அதாவது இறந்து பிறப்பெடுக்கும் தன்மையுடையதான் இந்த கல்லீரலானது. அப்படிப்பட்ட அந்த பொருளையே உறுப்பையே வந்து சேதமடையும் தன்மையுடையலானது. அடுத்ததாக மூளை பாதிப்பு. இந்த ஒயிட் சுகர் எடுக்கிறதுனால நம்ம மூளையில் உள்ள அந்த நியூரான் செல்களை வந்து அழிச்சிருந்துங்க. அப்படி அடிக்கிறதுனால நமக்கு இந்த மூளையில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாகின்றது. மறதி பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. மூளை ஊறுதல். வெள்ளை சர்க்கரை பெண்களின் கருவுறுதலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஆராய்ச்சிகளும் கூறுகின்றன. ஆகையால் முடிந்த அளவுக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் தரக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையை பற்றி தீமைகள் சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம், சிலர் தெரிஞ்சே சாப்பிட்ருக்கலாம். ஸோ நான் இந்த காணொலியை போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கு இந்த தீங்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க. ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையோட தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நீங்களும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி, வெள்ளை சர்க்கரையை இனிமேல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதற்கு மாற்றாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பல விஷயங்கள் இருக்குது, பல பொருள்கள் இருக்குது. தேன் இருக்குது, வெல்லம் இருக்குது, கருப்பட்டி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலாக அந்த தேன், வெல்லம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அயன் கண்டென்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம பெண்களுக்கு அதாவது அந்த மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய